ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். இப்போ ரோஹித் சர்மா கண்டிப்பா நாளைக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரா சார்? இல்ல பிரதர், நான் அந்த மாதிரி நினைக்கல. சம்திங் இஸ் ஃபிஷி இஸ் கோயிங் ஆன். ஆனா நான் நியூசிலாந்து சீரீஸ் நடக்கும் போதே சொன்ன டீமுக்குள்ள பயங்கரமான பொலிட்டிக்கல் கேம் போயிட்டு இருக்கு. மிஸ்டர் 18, அதாவது விராட் கோலி வந்து பயங்கரமா டீமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு அகைன்ஸ்ட் கம்பீர். நம்ம ஜெயிச்சா அவருக்கு பெருமை கிடைச்சிடும். ஸோ டீம் இப்போ 2 ஸ்பிளிட் ஆயிருக்கு. நமக்கு அந்த பெயின் அவர் சொல்லாமலே பல ஆங்கிள் அவரோட பாடி லாங்குவேஜ்ல அவர் பேசின விதங்கள்ல கிளியரா போச்சு. உங்களுக்கு டீம்ல வேணும்னே உங்களை பிளான் பண்ணி பாகுபாடு பண்ணாங்களா அப்படின்னா அஸ்வின் அதுக்கு சொன்ன பதில் பண்ணலன்னு அவர் சொல்லல. ஆனா அப்படி பார்த்தா இப்போ ரோஹித் சர்மாக்கும் அதே தானே சார் நடக்குது. ஸோ விராட் கோலி நம்ம கஷ்டப்பட்டு சேப்போ இவனுக்கு கேட்ட பேர் போயிடுமா, பரவாயில்ல போ அப்படின்னு ஒரு ஈகோ ஆடாம இருந்ததும் அதை டீமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதும் அதனால ரோஹித் சர்மா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதும் நடந்தது. ஏன் சார் இவ்வளவு முக்கியமான மேட்ச்ல கூட இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா சார்? கம்பீர் வந்து ரொம்ப கடுமையா பேசினாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்ப நீங்க சரியா விளையாடாம கேர்லெஸ்ஸா உடம்பு முடியலன்னா உள்ள போய் உட்காருங்க. பும்ரா கேப்டன்சி கொடுத்துட்டோ இல்ல யாராவது கேப்டன்சி அதான் பண்ணாரு கடைசியா 96 for 6 90 for 6 இருக்கும்பொழுது அப்பதான் உள்ள போயிட்டு வந்தார். லாஸ்ட் 2 விக்கெட்டுக்கு நீங்க வச்சு இந்த ஃபீல்ட் செட்டப் என்ன ஃபீல்ட் செட்டப் ஊரே திட்டுது. ஸோ இட்ஸ் லெத்தர்ஜி. எதுக்கு ஜெயிச்சுக்கிட்டு இந்த லெத்தர்ஜி இருந்தால் கம்பீர் திட்டாதான் செய்வார். இந்த பக்கம் கம்பீரால முழுக்க உருவாக்கப்பட்ட T20 டீம் 3 டோர்னமெண்ட்டை ஸ்வைப் அவுட் ஆல்மோஸ்ட் ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு தோல்வி தான். அதே விராட் கோலி இருக்கிற எல்லா டீமும் எல்லா மேட்சும் ஸ்ரீலங்கால 3 தோல்வி. எனக்கு தெரிஞ்சு லிட்டரலா கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஜெயிக்கவே இல்லை பங்களாதேஷை தவிர. 10th பேட்ஸ்மேன் ஆடுற ரன்னு கூட ரோஹித் சர்மா ஆடலன்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரோஹித் சர்மா நான் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்கிறேன்னு கேப்டன்சி விட்டு விலகி இருக்கணும். அதை அவர் பண்ணல. இந்த சீரீஸை நாளைக்கு இந்தியா டிரா பண்ணுவாங்களா இல்லை வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? ரோஹித் சர்மா தான் காரணம் அப்படின்ற ஒரு பேரை உருவாக்குறதுக்காவது விராட் கோலி நல்லா விளையாடுவாருன்னு நம்புறேன். ஒரு செஞ்சுரி போடுவாருன்னு ஆன்டிசிபேட் பண்றேன். சார் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நாளைக்கு 5th டெஸ்ட் விளையாட போறாங்க. இல்லை ரோஹித் சர்மா வேற ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாதா எல்லாருமே சொல்றாங்க. நாளைக்கு யார் சார் கேப்டனா இருப்பா, பும்ராவா இல்லை ரோஹித் சர்மாவா? பாஸ் ஆல்மோஸ்ட் அஃபிஷியலி அனௌன்ஸ்டு. நாளைக்கு வந்து பும்ரா தான் வந்து கேப்டனாக இருக்க போறாரு. ஐ மீன் இந்த சிட்னி கடைசி டெஸ்ட்டில் வந்து பும்ரா தான் கேப்டனாக இருக்க போறாரு. நல்ல விஷயம் தான். இந்தியா இந்த மேட்ச் ஜெயிக்கும். அப்போ ரோஹித் சர்மா இல்லைன்னா மட்டும் இந்தியா ஜெயிக்கும் அப்படி கிடையாது. பும்ராவோட கேப்டன்சியில் இந்தியா ஜெயிக்கும். அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குது. நிறைய பாலிடிக்ஸ் உள்ளே இருக்குது. பட் ஐ திங்க் இந்த ஒரு கால் பும்ராவோட அந்த ஒரு கேப்டன்சி ஸ்கில்லை நம்பி நம்ம சொல்லலாம். அண்ட் அகைன் விராட் கோலி இப்போ மட்டும் நல்லா விளையாடுவார் பாருங்க. அதனால வந்து டெஃபினட்டாக இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. என்ன எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, பிரசித் கிருஷ்ணா எதுக்கு அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. அதாவது இந்த தெலுங்குலலாம் சொல்லுவாங்க பிரசித் கிருஷ்ணா எதுக்கு அப்படின்ற மாதிரி. பிரசித் கிருஷ்ணா எதுக்கு வரான்னு எனக்கு சுத்தமாக தெரில. அவர் வந்து இந்தியன் பிச்சில் வந்து மேக்ஸ்வெலுக்கு ஓவர் போடும்போது ஒரு ஓவரில் 26 ரன் குத்தவர். என்னதான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வேறு இது வேறுனாலும் ஒரு எபிலிட்டி உள்ள ஒரு போலரை போடணும். அவர் வந்து நர்வஸ்னஸ் அவ்வளோ உண்டு அவருக்கு. அந்த ஸ்கூல்லலாம் அந்த தெய்வ திருமகள் படம் நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை போய் ரைம்ஸை சொல்ல ட்ரை பண்ணோம், அதுக்கு வரவே வராது. உடனே ஹீரோவோட குழந்தை போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பயப்படுவார் அவர். அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து போலிங் போட வைக்கிறாங்க. நல்லா நடந்தால் சரி. ஓகே, இப்போ ரோஹித் சர்மா கண்டிப்பா நாளைக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரா சார்? இல்லை பிரதர், நான் அந்த மாதிரி நினைக்கல. சம்திங் இஸ் ஃபிஷி இஸ் கோயிங் ஆன். ஆனால் நான் அதான் சொல்கிறேனே, லைக் நல்லவங்க வார்த்தை வந்து ரீச் ஆகும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்ல சந்தனம். அதே மாதிரி நான் நியூசிலாந்து சீரீஸ் நடக்கும் போதே சொன்ன டீமுக்குள்ள பயங்கரமான பொலிட்டிக்கல் கேம் போயிட்டு இருக்கு. நியூசிலாந்து சீரீஸ் நடக்கும்போது நான் சொன்னேன். அண்ட் மிஸ்டர் 18, அதாவது விராட் கோலி வந்து பயங்கரமா டீமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு அகைன்ஸ்ட் கம்பீர். நம்ம ஜெயிச்சா அவருக்கு பெருமை கிடைச்சிடும். ஸோ டீம் இப்போ 2 ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஒன்று அகைன்ஸ்ட் கம்பீர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டீம் விச் வாண்ட்ஸ் டு வின். எனக்கு கம்பீராவது கோலி அதெல்லாம் கவலை இல்லை, ஐ வாண்ட் டு வின் அப்படின்னு 2 டீமாக ஸ்பிளிட் ஆயிருக்கு நான் சொன்னேன். ரோஹித் சர்மா வந்து he was having a very good rapport with கோலி. இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? பட் அஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மா ஹேஸ் இஸ் ஒன் பிஆர், ஹேஸ் இட்ஸ் ஒன். அவருக்கு எப்போ நியூஸ் தேவையோ அந்த நியூஸை பரப்பி விடுறதுக்கான ஆளெல்லாம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல. அண்ட் இஸ் பேக்டு பை மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராக்குள்ளேயே மும்பைக்கும் மற்றதுக்கும் பிரச்சனை உண்டு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் மும்பை. நீங்கள் மற்ற ஸ்டேட்டுக்காரங்களை விட்டுருங்க, மகாராஷ்டிராலேயே இன்னொரு இதுலேருந்து வர விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு மும்பை ஸ்ட்ராங். ஸோ பேக்டு பை இட். இவரும் பாலிடிக்ஸ் பண்ணார் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஹேவிங் செட் தட்
ஒரு காலத்துல விராட் கோலியின் நட்பின் காரணமாகவே முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் டீம்ல எடுக்காம இருக்கிறது, அதுக்கு மேகமூட்டோன்னு காரணம் சொல்றது மாதிரி ஃபன்லாம் நடந்துச்சு. யாரா அஸ்வின் அப்படிதானே சார் நம்ம டெஸ்ட் மேட்ச் ஃபைனல்ல எடுக்காம விட்டாங்க. அதைத்தான் நான் இன்டெரக்டா சொல்றேன். ஐ வாண்டட் யூ டு சே தட் பிகாஸ் ஆடியன்ஸுக்கு அது புரியணும். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், இதை பத்தி நான் 100 தடவை பேசியிருக்கேன். அப்படி பேசும்போதெல்லாம் அஸ்வின் கன்னி, ஐ எம் சாரி டு சே திஸ், எடிட் பண்ணாம போடுங்க, அஸ்வின் ஜாதியை சேர்ந்தவர், இவர் அஸ்வினோட குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்காரு, எங்க இருக்காரு அப்படிங்கறதே எனக்கு இப்ப சமீபமா அவருடைய சென்ட் ஆஃப் அந்த ஒரு இதுல தான் தெரியும். அவர் உங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த அளவுக்கு எனக்கும் தெரியும், ஓகேவா? ஆனா எப்படியெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண, நம்ம ஊர்ல அந்த ஒரு ஜாதி வியாதி இருக்கு, எதனாலும் ஜாதியா பாக்குற வியாதி இருக்கு, எஸ்பெஷலி ஒரு கம்யூனிட்டிக்கு அகேன்ஸ்டா. அதனால அப்படிலாம் சொன்னாங்க. பட் அவருடைய அப்பா மனசு விட்டு பேசும்போது எவ்வளவு ஹியூமிலியேஷன் தாண்டுவார். அப்கோர்ஸ் அஸ்வின் அவர்கள் வேண்டுகோள் கொடுத்திருக்காரு, அவருக்கு வந்து மீடியாவுக்கு முன்னாடி பேசல பழக்கம் இல்லை, ஸோ ப்ளீஸ் இக்னோர் இட்னு இருக்காரு. ஒரு மரியாதைக்காக இக்னோர் பண்ணாலும் நமக்கு அந்த பெயின் அவர் சொல்லாமலே பல ஆங்கிள் அவரோட பாடி லாங்குவேஜ்ல அவர் பேசின விதங்கள்ல கிளியரா போச்சு. உங்களுக்கு டீம்ல வேணும்னே உங்களை பிளான் பண்ணி பாகுபாடு பண்ணாங்களா அப்படின்னா அஸ்வின் அதுக்கு சொன்ன பதில் நிறைய இன்டர்வியூஸ்ல பாகுபாடு அதாவது பண்ணலன்னு அவர் சொல்லல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் டீம்ல எல்லாரோடையும் நல்ல ராப்போர்ட்ல தான் இருந்தேன், அதே மாதிரி இப்ப இவர் என்ன பாகுபாடு பண்ணிட்டாரு, நான் சொன்னா அவர்கிட்ட நான் தோத்ததா ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது அவருடைய. ஆனா அப்படி பார்த்தா இப்போ ரோஹித் சர்மாவுக்கும் அதே தானே சார் நடக்குது. அதுதான் நான் சொல்றேன் பிரதர், என்னுடைய புரிதல், என்னுடைய ஐ வென் கனெக்டிங் ஆல் த டாட்ஸ். நான் வந்து அப்படியே டீமுக்குள்ள போயெல்லாம் வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம். பட் ஐ ஹாவ் அ வெரி குட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன் த கிரிக்கெட் சர்க்கிள் ஹூ கேன் கிவ் மீ குட் அட்வைஸ். அவங்க கிட்ட கேட்டதுல என்ன தெரியுதுன்னா, ஸ்போர்ட்ஸ்ல பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது, இருக்குங்கிறது மறுக்க முடியாத விஷயம். பட் அது எந்த மாதிரியான பாலிடிக்ஸ்ங்கிறது இருக்கு. பட் இப்ப இருக்கிற பாலிடிக்ஸ் எவ்வளவு அக்லி ஆயிடுச்சுன்னா, கம்பீர் மேல ஒரு 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 பேட் நேம், அதாவது கிரெக் சாப்பல் மாதிரி அப்படின்னு ஒரு பேட் நேம் உருவாகணுங்கிறது தான் டாஸ்கா இருந்துச்சு. விராட் கோலி லெட் இட். நான் ஓப்பனாவே சொல்றேன், என்னுடைய பார்வையில நான் சொல்றேன். அதாவது என்னால அப்படி உணர முடிஞ்சது. ஏன்னா நான் பலமுறை பேசியிருக்கேன், ரிஷப் பந்தோட ரன் அவுட் அகைன்ஸ்ட் நியூசிலாந்து வாஸ் பெத்தட்டிக். விராட் கோலி ஹூ இஸ் த பெஸ்ட் நோன் ஃபார் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ், அவருடைய பார்ட்னர்ஸை என்னைக்குமே லெட் டவுன் பண்ணவே மாட்டார். அவர் விளையாடும் போது அவர் என்னதான் சூப்பரா ரன்னிங் ஓடினாலும் அவரை நான் அப்ரிஷியேட் தான் பண்றேன். அவருடைய பார்ட்னர் அவர் அவுட் ஆக விடவே மாட்டார். இஃப் இஸ் பார்ட்னர் ரன்ஸ் a little slower like ரோஹித் சர்மா, அதுக்கேற்ற மாதிரி ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட். இஃப் a partner is speed, if it is Dhoni or it is சூரியகுமார் யாதவ் or ஹர்திக் பாண்டியா, he runs thrice the speed. அப்படிப்பட்ட ஒரு ஆளு லிம்பு ப்ராப்ளம் இருக்கிற குரூஷியல் மொமெண்ட்ல லிம்பு ப்ராப்ளம் இருக்கிற இவர் ரிஷப் பந்த் ஆப்போசிட் எண்ட்ல இருந்து வரும்போது இவர் பேட்ஸ்மேன், இவர் கல்லி பொசிஷன் அடிக்கிறாரு, நோன்னு சொல்லி இருந்தா அந்த மேட்ச் சேவ் ஆயிடும். பிகாஸ் ரிஷப் பந்த் வாஸ் இன் டெரிஃபிக் ஃபார்ம். ஆனா he didn't say. அப்புறம் ஒரே மாதிரி அவுட் ஆறுது, அவரும் கில்லும் ஆட தெரியாத மாதிரியே ரியாக்ஷன்ஸ் விடுறது, இதெல்லாம் வந்து அப்சல்யூட்லி அன்பிலீவபிளா இருந்துச்சு. ஸோ விராட் கோலி நம்ம கஷ்டப்பட்டு சேப்ப இவனுக்கு கேட்ட பேர் போயிடுமா, பரவாயில்ல போ அப்படின்னு ஒரு ஈகோ ஆடாம இருந்ததும், அதை டீமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதும், அதனால ரோஹித் சர்மா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதும் நடந்தது. ஏன் சார் இவ்வளவு முக்கியமான மேட்ச்ல கூட இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா சார்? இப்ப என்ன ஆயிடுச்சு, கம்பீர் இஸ் அ பொலிட்டிஷியன். சரி, அவர் நேஷனலிஸ்ட், அவருக்கு இந்தியா ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருக்கு, அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் டீம் எப்படி திருப்பி கொண்டாது? இப்ப விராட் கோலி மேல நீங்க கை வைக்க முடியாது, ரெண்டு பேரையும் அட் அ டைம்ல தூக்க முடியாது. ஏன்னா வர்த்தக ரீதியான பிரச்சனை, பெங்களூரோட ஃபேன்ஷிப்பு, அதுக்கப்புறம் ஐபிஎல் வியாபாரம் ஆகணும், இதெல்லாம் பிளா 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 கதைகள். இன்ஃபேக்ட் நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், 1992 நாட் ஓன்லி இந்தியா, நல்லா தெரிஞ்சுக்க, 1992ல வேர்ல்டு கப் நடக்கும் பொழுது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அதுல சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் ஜெயிச்சிருக்க வேண்டியது. ஒரு பால் 22 ரன் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அது ஏன் தெரியுமா இருக்காது? பிராட்காஸ்டர்ஸோட பிரஷர். இந்த அநியாயத்தை எங்க கேட்டிருக்கீங்களா? இதே ஆஸ்திரேலியா. அப்படி இருக்கும் பொழுது அவர் இருந்தா தான் வர்த்தக ரீதியா வியூவர்ஷிப் ஜாஸ்தி ஆகும், விராட் கோலிக்குன்னே ஒரு ஃபேன்ஷிப் இருக்கு, பிளா 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 பிளா. இதனால அவரை தூக்க முடியாது. அப்ப என்ன பண்றது? பகைவனா நண்பன் ஆக்கிடு. மச்சான் நம்ம ஒரே ஊர்ல இருந்து வந்தவங்க, இப்ப என்ன உனக்கு எனக்கு பெருமை வந்துடக்கூடாது, அவள் தானே, நான் உன்னை கேப்டன் லெவலுக்கு வசதி வைக்கிறேன், இல்லைன்னா நீ சூப்பரா ஆடி ஒன்னாலதான் ஜெயிச்சேன். ஏன்னா இது குரூஷியல் மேட்ச், இது வின் பண்ணி ஆகணும். இதை வின் பண்ணிட்டோம்னா நமக்கு WTCல ஒரு குட்டி சான்ஸ் இருக்கு. லூஸோ டிராவோ பண்ண முடிஞ்சு, பட் இதை வின் பண்ணா அவ்வளவு ப்ரைடு. அது மாதிரி தான். ஏன்னா முக்கியம் WTC விட்டுருங்க, அது கான், ஆல்மோஸ்ட் கான். ஆனா பிஜிடி நம்ம கையை விட்டு போகல, பார்டர் காஸ்ட் கை விட்டு போகலன்ற ஒரு பெருமை இருக்கும். அதனால நீ வின் பண்ணதுக்கு நீ முக்கியமான காரணமா இருப்ப. நம்ம ஒரு ஸ்கேப் போட்டை உருவாக்குவோம், அப்போ உனக்கு நல்ல பேர், எனக்கு நல்ல பேர். இப்படி ஒரு டீல் பேசியிருப்பாருன்னு நான் யூகிக்கிறேன். அதோட அவுட்புட்டா என்ன இருக்கும்னா, கடைசியில ரோஹித் சர்மா ஹஸ் பிகம் அ ஸ்கேப் கோட். ஏன்டா உன் பேச்சை கேட்டுதானடா நான் ஆடாம இருந்தேன், பட் ஓகே ஃபைன், ஆல் இஸ் வெல் இன் பாலிடிக்ஸ். அடுத்த நிமிஷமே அவரோட PR வச்சு he was trying to play something.
இதுதான் என்னால் ஆன்டிசிபேட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இத்தனை நாள் வராத விழிப்புணர்வு திடீர்னு எங்கேருந்து வந்துச்சு? இந்த விழிப்புணர்வு நியூசிலாண்ட்லேயே வந்திருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த பக்கம் அஸ்வின் மூவ் ஆறாரு, பூங்கம்பம் வெட்டிக்குது. இந்த பக்கம் பயங்கரமான தோல்வி. பும்ரா மட்டும் ஜெயிக்கிறாரு. பும்ரா கிட்ட இருக்கும்போது இதே விராட் கோலி செஞ்சுரி போடுறாரு. சரி, அது ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல. ஆமா, அதனாலதான் செஞ்சுரி போடுறானே வச்சுப்போம். நானே சொல்லியிருக்கேன், அதுக்கான டெக்னிக்கல் ரீசன்ஸ் நானே சொல்லியிருக்கேன். அது ஒரு பக்கா பேட்டிங் பிச்சு. ஆல்ரெடி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கு. 1 டவுனும் படிக்கல் 70 பால் ஆடினாரு. ஸோ அந்த ஒரு பேக்கப்லேயே அடிச்சாருன்னு நான் சொன்னேன். பட் ஹேவிங் செட் தட், உங்களால அடுத்த ஒரு சில டெஸ்ட் மேட்ச்ல ஒரு 40 கூட தாண்ட முடியல அப்படின்னா ஐ டோன்ட் பிலீவ் இட் இஸ் கோயிங் சைடு. வாட் இஸ் ஹேப்பனிங்? இப்போ மொத்த ப்ரெஷரும் வந்து ரோஹித் சர்மா மேலேயே இருக்கு இல்லையா சார்? அதனால கேப்டன்சி டவுன் பண்றாங்க, இல்ல நாளைக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? பாஸ், எனக்கு ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சி விட்டு போறது மிகப்பெரிய வருத்தம், வலி, ஏமாற்றப்பட்டாருன்னு நான் சொல்லலை. சி ஹி மேட் அ ஸ்கேப் கோட். அதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அவர் வந்து கௌதம் கம்பீருக்கும் இவருக்கும் பாலிடிக்ஸ் இருக்கு, கோச்சுக்கு இவருக்கும் பாலிடிக்ஸ் இருக்குன்னா அழகா பேசி அமிகபிளா சால்வ் பண்ணி டீமை வெற்றி பாதையில கொண்டு போயிருக்கணும். ஆல்சோ ரோஹித் சர்மா மேல எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் உண்டு. T20லயும் 50 ஓவர்ஸ்லயுமே கூட வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு இல்லையா சார் நமக்கு? அதுதான் சொல்றேன். T20ல அவர் ஒரு நல்ல கேப்டன், நான் மறுக்கல. ஆனா அவர் ஈஸிலி இன்ஃப்ளூயன்சபிள். நீங்க சொல்லுங்க, நீங்க இப்ப ரோஹித் சர்மான்னு வச்சுக்கோங்க பிரதர், 5 IPL நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, ஓகே, அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. டாஸ் போட்டா என்ன பண்ணணும்னு மறப்பீங்களா? எவ்வளவு பேசிட்டு வந்திருப்போம், யோசிங்க. மறக்கிறாருன்னா he was in such a stress, பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாரு. அவருக்கு ஒரு டிசைர் என்னன்னா ஆஃப் ஸ்பின்னர் டீம்ல வேணும், அஸ்வின் டீம்ல வேணும், ஸ்பின்னர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு கேப்டனா நம்ம டீமுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதெல்லாம் நம்ம. அவங்க கிட்ட விராட் கோலி மாதிரி ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன் இருக்காருப்பா. அவுட் ஆஃப் ஃபார்ம், பட் இஸ் a wonderful பேட்ஸ்மேன். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இங்கிலாந்து கண்டிஷன்ல ஆடுறீங்க, அவையில நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு, அவையில கேப்டனும் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட விராட் கோலி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சூப்பரா போலிங் போடக்கூடிய அஸ்வின். ஆனா இவர் சொல்றாரு, நம்ம எங்களுக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால இவர் சொல்றாரு டீம்ல இருந்தா இருக்கட்டும், பட் எனக்கு என்னவோ அவ்வளவு தெரியலப்பா, நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்றாருன்னு வச்சுக்கங்க. அப்ப நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? விராட் கோலி பேச கேட்டு அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆவறாரா ரோஹித் சர்மா? டெஃபினட்டா ஆயிருந்தாரு இவ்வளவு நாள். ஆனா என்னன்னா டெல்லிக்காரங்க ஒண்ணு சொல்லிட்டாங்க, யாருக்கு எதிராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரோ அவங்களே இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, முஃபாசால வர மாதிரி. ஆனா என்ன ஒரே ஒரு பெயின்ஃபுல் ஃபேக்ட்னா, இந்த பாலிடிக்ஸ் அநியாயம் இப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இதே பாலிடிக்ஸ் மும்பை பல பேருக்கு பண்ணிருக்கு. இப்ப அதான் அவங்க பக்கம் கர்மா திருப்பி விட்டுருக்கு. எண்ட் ஆஃப் த டே இந்தியன் டீமுக்கு இது ஒரு நல்ல ஹெல்த்தியான விஷயமே கிடையாது. இவ்வளவு லெஜெண்ட்ஸ், ரோஹித் சர்மாவும் நமக்கு அழகா வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. விராட் கோலி இஸ் a wonderful பிளேயர், எவ்வளவோ டஃபான சிச்சுவேஷன் விளையாடி இருக்காங்க. கௌதம் கம்பீர் வாஸ் a key for வேர்ல்ட் கப் விக்டரி in 2011. இப்படிப்பட்டவங்களா இவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கிறது ரொம்பவே அருவருத்தக்க விஷயம். எவ்வளவு அழகா அவாய்ட் பண்ணிருக்கலாம் ரோஹித் சர்மா. அவரோட கேப்டன்சில குறைய கிடையாதுன்னு நான் சொல்லணும், நான் முட்டாள் இல்ல. இதே வெங்கட் பிரசாத் நியூசிலாந்து மேட்ச் முடிஞ்ச உடனே ரோஹித் சர்மா ஒரு கேப்டன்சியை அப்பவே கழுவி ஊத்துனேன். ஃபீல்ட் செட்டப் சரியில்லை. ஃபர்ஸ்ட் மேட்ச் பும்ரா கேப்டன்சியா ஜெயிப்போம், மீதி 4 மேட்சும் தோப்போம், எல்லாமே ரிஷப் பந்த்ல இருந்தா பேட்டிங் நான் சொன்னேன். ஆல்மோஸ்ட் நடந்துச்சு. இப்போ மொத்த பொறுப்போ ரோஹித் சர்மா தான் தோத்ததுக்கு காரணம்ன்ற மாதிரி பேசுறாங்க இல்லையா? அந்த மாதிரி யாருமே டைரக்டா சொல்லல, ஓகேவா? யாருமே டைரக்டா சொல்லல. பட் டீம்ல ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியல் சாட் நடந்திருக்குன்றது தெளிவா தெரியுது. ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து கம்பீர் வந்து ரொம்ப கடுமையா பேசினாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பேசணும், 100 கோடி மக்களோட பாப்புலேஷனை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என் தமிழ்நாட்டை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பேட்மிண்டன் பிளேயர் துளசிமதிக்கும் மாரியப்பன் தங்கவேலுக்கும் நித்யஸ்ரீக்கும் கொடுக்காத இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அத்தனை அற்புதமான பிளேயர்ஸ்க்கு கொடுக்காத ரெக்கக்னிஷனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க சரியா விளையாடாம கேர்லெஸ்ஸா உடம்பு முடியலன்னா உள்ள போய் உட்காருங்க. பும்ரா கேப்டன்சி கொடுத்துட்டோ இல்ல யாராவது கேப்டன்சி அதான் பண்ணாரு கடைசியா 96 இருக்கும்பொழுது அப்பதான் உள்ள போயிட்டு வந்தார். பட் லாஸ்ட் 2 விக்கெட்டுக்கு நீங்க வச்சிருந்த ஃபீல்ட் செட்டப் என்ன ஃபீல்ட் செட்டப்? ஊரே திட்டுது. வாஷிங்டன் சுந்தர் ரெப்யூட்டட் பேட்ஸ்மேன், தமிழ்நாடுக்கு 1 டவுன் ஆடுறவர், தமிழ்நாடு கேப்டன்சி பண்ணவர். அவரு விளையாடுறாரு, ஆப்போசிட் எண்டர்ல ஒரு போலர் இருக்காங்கன்னு ஒரு பேட்ஸ்மேனுக்கு 2 மீட்டர் ரேடியஸ்க்குள்ள இருக்கிற அத்தனை கிரிக்கெட்டிங் பொசிஷனையும் ஃபில் பண்றாரு. யாரு? பேட் கமின்ஸ். சுத்தி வர ஆளு, ஏன்னா எப்படி இருந்தாலும் தூக்கி அடிக்க மாட்டான். கரெக்ட். நீங்க என்ன பண்ணீங்க? அதே 9th பேட்ஸ்மேன் வாஷிங்டன் சுந்தரோட பேட்டிங் அபிலிட்டில 5% கிடையாது. அவர் இருக்கும்போது ஒரே ஒரு ஸ்லிப்பு, அதுவும் உடம்பு முடியாத ரோஹித் சர்மா எப்படி கேட்ச் பிடிப்பீங்க? he was unwell that day. So it's lethargy.
எதுக்கு ஜெயிச்சுக்கிட்டு? இந்த லெத்தர்ஜி இருந்தால் கம்பீர் திட்டாதான் செய்வார். ஏன்னா டெஸ்ட்டில் வந்து நம்பர் 1 ரேங்கிங்கில் இருந்தாங்க, இப்போ 3rd பிளேஸில் இருக்காங்க சார். இது ரொம்ப முக்கியமான மேட்ச், இது விளையாடினா தான் நம்ம ஒரு சாம்பியன்ஷிப்புக்கு போக முடியும்னு தெரிஞ்சுமே இவ்வளோ லெத்தாஜிக்காக விளையாடுவாங்களான்ற மாதிரி தான் கேள்வி. அதுதான் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டீமுக்குள்ள கோஆர்டினேஷன் கிடையாது. கம்பீரை கேவலப்படுத்துறதா நினைச்சு தன்னைத்தானே கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. நீங்க நல்லா பாருங்க பிரதர், இவங்க அவுட் ஆஃப் ஃபார்ம் கேம் எல்லாம் விட்டுருவோம் சரிங்களா. இந்த பக்கம் கம்பீரால முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்ட T20 டீம் 3 டோர்னமெண்ட்டை ஸ்வைப் அவுட், ஆல்மோஸ்ட் ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு தோல்விதான், ஆல்மோஸ்ட் ஒயிட் வாஷ். பழுச்சு பழுச்சு பழுச்சுன்னு வைக்கிறாங்க. அதே விராட் கோலி இருக்கிற எல்லா டீமும் எல்லா மேட்சும் ஸ்ரீலங்கால 3 தோல்வி. எனக்கு தெரிஞ்சு லிட்டரலா கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஜெயிக்கவே இல்லை பங்களாதேஷை தவிர. ஆமா கரெக்ட் தான். ஸ்ரீலங்கால தோக்க ஆரம்பிச்சாங்க, ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து, இப்போ ஆஸ்திரேலியா. பங்களாதேஷ் மட்டும்தான் தோக்கடிச்சாங்க, ஏன்னா அது ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. டீம் வேணும்னே இதை செஞ்சிருக்குன்ற குற்றச்சாட்டை நான் இந்தியா நியூசிலாந்துலயே வச்சேன். 147 ரன்கள் 3 நாள் இருக்கு மேட்சுக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இங்க ஆஸ்திரேலியால ஃபர்ஸ்ட் டேவே 2 பேரும் ஆல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கேஎல் ராகுலும் ஜெய்ஷ்வாலும் ஒரு எக்ஸலண்ட் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாத்தீங்களா. ரன்னே அடிக்கல. ஃபர்ஸ்ட் மேட்ச் அவ்வளோ சூப்பரா விளையாண்டாங்க இந்தியா. பும்ரா கேப்டன்சில பவுலிங்கும் சூப்பரா போட்டாங்க. போலிங் என்னைக்குமே நல்லா இருக்கு பிரதர், வெரி ரேர் பேட் போலிங் பண்றது. போலர்ஸ் உயிரை கொடுக்குறாங்க, பேட்ஸ்மேன் ஸ்டாப் ஆர்டர்ஸ் கொஞ்சம் கூட முனையறது இல்லை. ஜெய்ஷ்வால் இஸ் லிட்டில் ஆட் மேன் அவுட், பட் அவருமே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றாரு. கேட்ச் விட்டதெல்லாம் கிரைம், பட் இன்டென்ஷனலா இல்லை. பட் விராட் கோலி இன்னி வரைக்கும் ஆடுற எந்த மேட்சையுமே என்னால அன்இன்டென்ஷனலா எடுத்துக்க முடியல. ஒரு பிளேயர் எப்படி 6 தடவை ஒரே மாதிரி அவுட் ஆவார். சோ நீங்க உங்களுடைய கன்சர்ன் எனக்கும் இருக்கு, இது அவங்க வேணும்னே பண்றாங்கன்ற குற்றச்சாட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்தியா நியூசிலாந்து மேட்சுக்கு அப்புறம் நான் வச்சேன். ஏன்னா வெறும் 147 ரன், அதை தான் நான் சொல்ல வந்து வெண்ட் a little away. ஜெய்ஷ்வாலும் கேஎல் ராகுலும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடினா மாதிரி அந்த 147வது மேட்ச்ல 3வது நாள் சண்டே அன்னைக்கு சூப்பரா விளையாடி இருந்தாங்கன்னா அடுத்த நாள் நியூசிலாண்டே டயர்ட் ஆகி 50 ரன் கொடுத்துருப்பாங்க. முதல் நாள் இவங்க அவ்வளவு சோவா விளையாடினா இவங்களே அறியாம 90 ரன்ஸ் வந்திருக்கும். அதுக்கு அடுத்த நாள் 50 ரன் மேட்ச் முடிஞ்சு போச்சு. 57 ரன் மேட்ச் முடிஞ்சு போச்சு. தூக்கி அடிச்சு அவுட் ஆறாருங்க ரோஹித் சர்மா. T20 விளையாடிட்டு இருக்கீங்க, 3 நாள் டைம் இருக்கு. என்ன முடிச்சுட்டு ஜாலியா ஃபேமிலியோட சுத்த போறீங்களா? கம்பேர் பண்றாங்க சார். ஆஸ்திரேலியால லாஸ்ட் 10th பேட்ஸ்மேன் ஆடுற ரன்னு கூட ரோஹித் சர்மா ஆடலன்னு சொல்லிட்டு. ரோஹித் சர்மா வந்து சோ சாரி ஃபார் ஹிம். அவர் டெஸ்ட் பிளேயரே கிடையாது. டெஸ்ட்ல 3 செஞ்சுரியில அடிச்சிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்றேன், நிறைய செஞ்சுரி அடிச்சிருக்காரு இருக்கட்டும். பட் அவர் ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் பிளேயர் இல்லை. ஹி வாஸ் மோல்டட் டு பி டெஸ்ட் பிளேயர். டெண்டுல்கருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. ஆனால் டெஸ்ட் கேப்டன்சிங்கிறது அவருக்கு ஒரு ஓவர் ஹெட் தான். ஹி ட்ரைட் இஸ் பெஸ்ட். இங்கிலாந்து நம்ம 4-0 ஜெயிச்சோம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அவருக்கு அது ஒரு ஓவர் ஹெட் தான். அவர் டீசெண்டா நியூசிலாந்து சீரிஸ் தோத்த உடனேயுமே நான் தான் இதுக்கு காரணம், விராட் கோலி விட்டுருங்க, அவர் பாலிடிக்ஸ் பண்ணார், இன்டென்ஷனலா பண்ணார், நான் சொல்லிட்டேன் இவ்வளவு தூரம். நம்ம 20 நிமிஷம் பேசிருக்கோம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரோஹித் சர்மா நான் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்கிறேன்னு கேப்டன்சி விட்டு விலகி இருக்கணும். அதை அவர் பண்ணல. சார் சப்போஸ் இப்போ ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா இப்போ ரோஹித் சர்மா பிளேஸுக்கு கம்பீர் யாரை கொண்டு வருவார்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க தெளிவா. ஒன்று வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஓகேங்களா, நீங்கள் வந்து அவர் மகாராஷ்டிரா, மும்பை இதெல்லாம் பார்க்காம அவரை திருப்பி கொண்டு வரலாம். அவர் மேலே ஒரு பெரிய ட்ரஸ்ட் இருக்கு. வந்தவனே உடனே ஃபர்ஸ்ட் மேட்சே 2000 ரன்லாம் அடிக்க மாட்டார். அவருக்கு வந்து கொஞ்சம் பேக்கப் கொடுத்து அவருடைய அந்த ப்ரெஷர் தண்ணீர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இஸ் எ ஃபேபுலஸ் பிளேயர். அவர் இருக்காரு. அப்படி இல்லை நான் பிடிவாதம் பண்ணுவேன் அப்படின்னா வாட் யூ கேன் டு இஸ் நீங்கள் ஜெய்ஷ்வாலையும் கேஎல் ராகுலையுமே அழகாக ஓப்பனிங் வச்சுட்டு 1 down நம்ம ஈஸ்வரன் கொண்டு வரலாம். ஈஸ்வரன் ஹஸ் காட் வெரி குட் ரெக்கார்ட் இந்த லோக்கல் டொமஸ்டிக் கிரிக்கெட். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சான்ஸ் கொடுத்தீங்கன்னா he can come as good as ஜெய்ஷ்வால் ஆல்சோ. ஸோ ஹிட்டரா இல்லை, பட் ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் பிளேயரா. ஸோ he has got a good ability. அப்போ நீங்கள் வந்து ஒரு செகண்ட் டவுனில் யூ கேன் ஸ்டில் யூஸ் விராட் கோலி ஆஸ் he is. இல்லை அவருக்கு என்ன கேட்டால் அவருக்குமே ஒரு பிரேக் கொடுங்க. இங்கிலாண்டில் 2 டெஸ்ட் அவர் விளையாட விடாதீங்க. அவருக்குமே ஒரு பிரேக் கொடுத்துட்டு படிக்கல்ல நீங்கள் ப்ளே பண்ண விடலாம். படிக்கல் இஸ் ஈக்குவல் டு விராட் கோலி? நோ, நாட் ஈக்குவல். பட் இப்போ நீங்க சொல்லுங்க விக்னேஷ், யூ ஹவ் பீன் வாட்சிங் கிரிக்கெட், நீங்க ஆடியன்ஸ்ல நீங்களே சொல்லுங்க. இப்போ நமக்கு டெஸ்ட்ல இந்தியாவுக்கு தேவை ஒரு ஹிட்டரா இல்ல பாலை வேஸ்ட் பண்ணி போலரை டயர்ட் ஆக்குற ஒரு பிளேயர்? கண்டிப்பா பாலை வேஸ்ட் பண்ணி போலரை டயர்ட் ஆக்குற பிளேயர் தான். வாஷிங்டன் சுந்தர் ட்ரெய்லண்ட்ல சூப்பரா விளையாடுறாரு. டீம் எல்லாம் அவுட் ஆகி நாள் அடிக்கும் போது அன்பீட்டன் நிக்கிறாரு தம்பி. அவரை லோயர் டவுன் ஆர்டர்ல போடுறீங்க. அவர் 1 down பிளேயர் தமிழ்நாட்டுக்கு இருந்தாலும்
அவர் சூப்பராக விளையாடுறாரு அந்த பொசிஷனுக்கு. ஸோ அப்போ இப்போதைக்கு ஜெய்ஷ்வால் கிளிக் ஆயிடுச்சுன்னா அவரும் அடிச்சு விழுகிறாரு. அது அப்போ இருக்கும்போது உங்களுக்கு இப்போ வந்து 1 down and 2nd பொசிஷன்ல என்ன தேவை? புஜாரா மாதிரி, டிராவிட் மாதிரி, கருண் நாயர் மாதிரி பாலை விட்டு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கரெக்டா? அப்ப நீங்க ஆப்வியஸ்லி என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு கிவ் சான்ஸ் டு படிக்கல் அவ்வளோ அழகா பாலை லெஃப்ட் விடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அதை இம்ப்ரவைஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, தொடர்ந்து விளையாடுங்க. இல்ல சர்ஃபராஸ் கான் இஸ் ஆல்சோ டூயிங் a wonderful job. ஆனா சர்ஃபராஸ் கான் டிஃபென்ஸ் பழகினா தான் டீமுக்கு வரணும். டிஃபென்ஸ் பழகணும். யூ டோன்ட் ஹாவ் டு கீப் ஆன் ஹிட்டிங். இது வந்து டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ சர்ஃபராஸ் கான் இஸ் தேர், ஈஸ்வரன் இஸ் தேர், படிக்கல் இஸ் தேர். இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் கோலிக்கு பதிலாவே நீங்க போடலாம். அப்ப 1 down ஆப்வியஸ்லி ஐ மீன் கோலி அண்ட் ரோஹித்துக்கு பதிலா இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணலாம். அப்படி சொல்ல வரேன். கேஎல் ராகுல் அண்ட் ஜெய்ஷ்வால் வில் பி ஓப்பனிங். ஸோ த டீம் வில் பி வெரி குட். 2 டெஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் இங்கிலாந்துல யூ கேன் பிரிங் இன் கோலி இன்சைட் ஆடுவார். ஆனா இந்த டெஸ்ட் மேட்ச்ல இந்த பாலிடிக்ஸ்ல தான் காரணம் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காவாச்சும் செஞ்சுரி போடுவார் நான் நினைக்கிறேன் சிட்னில. இந்த சீரியஸை நாளைக்கு இந்தியா டிரா பண்ணுவாங்களா இல்லை வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா வின் பண்ணி இந்த சீரீஸை டிரா பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்போ டீம்ல அந்த ஹீட்டை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஆஸ் ஐ செட் ரோஹித் சர்மா தான் காரணம் அப்படின்ற ஒரு பேரை உருவாக்குறதுக்காவது விராட் கோலி நல்லா விளையாடுவாருன்னு நம்புறேன். ஒரு செஞ்சுரி போடுவாருன்னே ஆன்டிசிபேட் பண்றேன். அப்படி இல்லைனாலும் பும்ராவோட கேப்டன்சி மேல 100% நம்பிக்கை இருக்கு. அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சனால நான் சொல்ல, நான் ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி T20 வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பும்ராவை கேப்டனா கொண்டாங்க டெஸ்ட்ல. கௌதம் கம்பீர் கோச்சா வருவாருன்ற பேச்சு அடிப்படும் போதே டெஸ்ட்ல பும்ராவை கேப்டனாக்குங்க நான் சொன்னேன். ஸோ அவருடைய கேப்டன்சி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜெயிப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரே வெட்டியில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.